வெல்கம் டு ட்ராவல் வித் சூரி. கோஸ்டரிக்காங்கிறது சென்ட்ரல் அமெரிக்காவில் உள்ள ஒரு நாடு. உலகத்தில் உள்ள 6% பயோடைவர்சிட்டி வந்து இந்த கோஸ்டரிக்காவில் தான் இருக்குது. ஸோ இதோட லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். ஏகப்பட்ட ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஏரியல் ட்ராம் அண்ட் ஜிப் லைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஏரியல் ட்ராம் அண்ட் ஜிப் லைனிங் டூர் கோஸ்டரிக்கா. இந்த ஏரியல் ட்ராம் அண்ட் ஜிப்லைனிங் டூர் வந்து யாக்கோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ யாக்கோங்கிறது வந்து கோஸ்டரிக்காவில் உள்ள ஒரு பீச் டவுன். ஸோ இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணிங்கன்னா இந்த ரெயின் ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் டூர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போவீங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து இந்த டூர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சேஃப்டி கியர்ஸ் வந்து கொடுப்பாங்க. லைக் ஹெல்மெட், அப்புறம் க்ளவுஸு, மற்ற சேஃப்டி கியர்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு சேஃப்டி ப்ரீஃபிங் கொடுப்பாங்க. ஸோ ஜிப்லைன் அப்போ வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரிக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட டூர் வந்து ஸ்டார்ட் ஆகும். Here, because here we are going to slow you down. So no matter how fast you're coming down, no matter the position that you're going, different details in there. Important is to bend your knees up, because if you have your feet down, when you be landing to the other side, you may. ஹலோ, நான் வந்து இன்றைக்கி ஏரியல் ட்ராம் அண்ட் ஜிப்லைனிங் அப்படிங்கிற ஒரு டூரில் இருக்கேன். இங்கேருந்து மேலே வந்து ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளார வந்து ஏரியல் ட்ராமில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ அங்கேருந்து ஜிப்லைனிங் மூலமாக வந்து ரெயின் ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் ஜாக்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் பி ஃபன். ஸோ ஒன்ஸ் சேஃப்டி ப்ரீஃபிங் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஓப்பன் ஏர் காண்டாலில் ஏறிட்டு மவுண்டைன் டாப்புக்கு போகணும். அங்கே இருந்தால் வந்து ஜிப் லைனிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் ஃபாரஸ்ட் பச்சை பசேன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 வாட்டர் ஃபால் இருக்கும். முக்கியமானது என்னென்னா ஏரோட குவாலிட்டி வந்து ரொம்ப பியூராக இருக்கும். யூ கேன் லிட்ரலி ஃபீல் இட். ஸோ நீங்கள் இந்த ஏரியல் ட்ராமில் ஏறினோடனே அது வந்து ஒரு 150லேருந்து 200 அடி மேலே போகும்போது உங்களுக்கு மொத்த ரெயின் ஃபாரஸ்ட்டும் தெரியும். தூரத்தில் வந்து பசிபிக் ஓஷன் தெரியும். ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வைல்ட் லைஃப் பார்க்கலாம். லைக் மங்கீஸ், ஸ்லாத்ஸ், ஹம்மிங் பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கும். It's an area where lots are uncommon to find in the up here. ஸோ 30 மினிட்ஸ் ஏரியல் ட்ராம் ரைட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மவுண்டைன் டாப்புக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து இறங்கிட்டு அடுத்து ஜிப் லைனிங் பண்ணணும். She's already hanging. To see the gravity of it that takes you down. That is nice. Good job.
ஸோ இந்த சிப் லைனிங் டூரில் மொத்தம் 9 கேபிள்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேபிளையும் போகும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான வியூஸ் இருக்கும். ஸோ இந்த கேபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்டட். ஸோ சில சமயத்தில் வந்து இறங்கி ஒரு 100 ஃபீட் நடந்துட்டு திருப்பி அடுத்த கேபிளுக்கு போகிற மாதிரி இருக்கும். 1, 2 and let's go there. I'm not gonna do that. சிப் லைனிங் வந்து சேஃபானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃப்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ஹெல்மெட் அப்புறம் க்ளவுஸு எல்லாமே கொடுப்பாங்க. அதை தவிர வந்து கைடு வந்து கூடவே வருவாங்க. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்லி சேஃப் தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது தவிர வந்து தூரத்தில் வந்து பசிபிக் ஓஷனோட வியூ வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இது 2 தான் எனக்கு பிடிச்ச விஷயம். Two and three. Woo! That's it. Picking up. உலகத்தில் எவ்வளவோ சிப் லைனிங் டூர் இருந்தாலும் கோஸ்டரிக்காவில் உள்ள சிப் லைனிங் டூர் தான் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் த ரெயின் ஃபாரஸ்ட். வியூஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கோஸ்டரிக்கா போனீங்கன்னா மறக்காமல் இதை பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.